காதலுங்கிற வார்த்தையே இவங்களால ஏத்துக்க முடியல. எவ்வளவு ரியாக்ட் பண்றாங்கன்னு நீ பார்த்தல்ல. இன்னும் நீ சீனுவை தான் லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா இந்நேரம் உன்னை ஊருக்கே அனுப்பி வச்சு உன் காதல குழி தோண்டி புதைச்சிருப்பாங்க. இவங்க மாற மாட்டாங்க. அதை நீ தான் புரிஞ்சுக்கணும். என் பொண்ணு ஆசைப்படுற வாழ்க்கைய நான் அமைச்சு கொடுக்கணும். அதுதான் ஒரு அப்பாவோட கடமையா நான் நினைக்கிறேன். என்ன அலோவ் பண்ணு மாயா. நீ ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும். எல்லாரும் ஏத்துக்கிட்டு, குறிப்பா பெரியப்பா சம்மதத்தோட எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அது இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது மாயா. அவங்கள பத்தி எனக்கு தெரியாதா என்ன? நீ எதை பத்தியும் நினைச்சு ஃபீல் பண்ணிக்காத. நீ சீனுவை உண்மையிலேயே காதலிக்கிறன்னா உனக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னா நான் சொல்றத மட்டும் செய். வேற ஆப்ஷனே இல்ல. அதனால வர நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் மாயா. புரியுதா? தட்ஸ் மை கால். வா, போய் பணம் கட்டிட்டு வரலாம். வா. அன்னைக்கு சீனு ஏமாத்திட்டேன்னு கோவப்பட்டா, இப்போ மறுபடியும் 2 பேருக்கும் கல்யாணமா? வணக்கம். வணக்கம். கல்யாணம் கோயில்ல பண்ணணும். அதுக்காக புக் பண்ண வந்திருக்கோம். அப்படியா? என்னைக்கு? நாளைக்கு தான். நாளைக்கே வா. ஒரே நாள்ல எப்படி? அவசர கல்யாணமா? சரி சரி, நடக்கட்டும் நடக்கட்டும். எவ்வளவு அட்வான்ஸ் கட்டணும்? அது அட்வான்ஸ் 5000 ரூபா. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேலன்ஸ் கொடுத்துக்கலாம். காலையில 5 மணிக்கெல்லாம் கோயில திறந்துருவோம். இந்தாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி இருக்கு. இந்தாங்க ரசீது. தேங்க்ஸ். பொழுது சாயும் போது கோயில் நடைய சாத்தி மூடிடுவோம். அதுக்குள்ளேயே எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கேன். சரிங்க, பண்ணிடுறோம். வரோம். போயிட்டு வாங்க. மாயா வாங்க போலாம். நீ ஒன்னும் யோசிக்காத. கல்யாண ஏற்பாடெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன ஒரே நல்ல கஷ்டம்தான். நான் தான் சமாளிக்கணும். நான் இருக்கிறப்போ எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. 6 நாள்ல கல்யாணத்தை பண்ணிடலாம். அண்ணா, நீங்க எங்க இங்க? ஒரு வேலையா இந்த பக்கம் வந்தேன். நீங்க பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டேன். அப்புறம் தான் தெரியுது மாயாவுக்கும் சீனுக்கும் கல்யாணம்ன்றது. என்ன மாயா, என்கிட்ட சொல்லவே இல்லை பாத்தியா? அண்ணா, எனக்கே இப்பதாண்ணா தெரியும். அப்பா, இவரு குமார் அண்ணா. ஓ, ஹலோ சார். ஹாய் குமார். வணக்கம் சார். ஏற்கனவே எனக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க எல்லா உதவியும் பண்ணவரு. அப்போ ஏற்கனவே கல்யாணம் வரைக்கும் போயிருக்கா? ஆமாப்பா, அவசரப்பட்டு பண்ண ஏற்பாடு. ஏமாயா, நாளைக்கு பண்ண போற கல்யாணத்துக்கு அன்னைக்கே பண்ணிருக்கலாம்ல? சரியா சொன்னீங்க. ஆனா பரவாயில்ல, நாளைக்கு தான் நடக்க போதில்ல. நீங்க ஏற்பாடு பண்ணி நின்னு போன கல்யாணம் மறுபடியும் நடக்க போதில்ல. ஆமா சார், அத மறுபடியும் நானே ஏற்பாடு பண்ணணும்னு இருக்கு. இல்லனா நீங்க இருக்கும்போது நான் கரெக்டா வந்திருப்பேனா? சார், இவங்க நம்ம பிள்ளைங்க சார். இவங்களை நான் பாத்துக்காம வேற யார் சார் பாத்துக்க போறாங்க? இது பாருங்க, பந்தல்ல இருந்து சாப்பாடு வரைக்கும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். கல்யாணம் வீட்டுக்கு தெரியாம நடக்க போகுது. வெளியில இருந்து ஏதாவது பிரச்சனை வரலாம். அதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதானே சார்? இத பாருங்க, பிரச்சனைன்றது கண்டிப்பா வரும். ஆனா அதுக்கு ஆளுங்களை நான் செட் பண்ணிக்கிறேன் சார். நீங்க போயிட்டு ஜம்முன்னு நாளைக்கு கல்யாணத்துக்கு ரெடி ஆகுங்க. அது போதும். மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. கல்யாண செலவுக்கு வச்சுக்கோங்க. சரிங்க சார். மேற்கொண்டு தேவைன்னா கேளுங்க. ஓகே சார். சார், நீங்க அந்த ரெசிப்ட் காப்பி மட்டும் கொடுங்க சார். இது போதும், மத்தத நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. மாயா,
தேங்க்ஸ் எல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லு. நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். சரி போங்க. வா மாயா. தனா தனா இந்த இத குடி. அக்கா சீக்கிரமா வா. தனா அப்பா மாயா என்ன பண்றா? காலையிலே சித்தப்பா கூட வெளியே கிளம்பி போயிட்டாப்பா. எங்க போயிருக்காளா? அது தெரியலமா. கிஷோர் சித்தப்பா தான் அவளை கூட்டிட்டு போனாரு. என்னன்னு தெரியலையே. ஜானகி, எதுவா இருந்தா என்ன? அவ அப்பா கூட தானே போயிருக்கா, அவர் பாத்துக்குவாரு. எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. சிவா அண்ணா போலாம். போலாம் அண்ணா. நாளைக்கு என் பொண்ணு மாயாவுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். மச்சான், நேத்து தான் வந்தீங்க. மாயா யாரையோ லவ் பண்றதா சொன்னீங்க. அதுக்குள்ள கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டீங்க. உங்க எல்லாரையும் வச்சு பேசி கல்யாணத்தை ப்ராப்பரா பண்ணலான்னு வந்தேன். ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ரகுராம் சொல்லிட்டாரு. அதுக்கு மேல கல்யாண பேச்சு எடுத்தா என்ன நடக்கும்னு தெரியல. அதனால நானே முடிவு பண்ணிட்டேன். அதான் கல்யாணத்தை முடிச்சிட்டு பொண்ணு மாப்பிள்ளையோட ஊருக்கு போலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். என்ன அண்ணி, போற வேகத்தை பார்த்தா அவளுக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட அமெரிக்கா கூட்டிட்டு போயிடுவாரு போல இருக்கே. போனா நல்லதானே, போகட்டும். இவகிட்ட மாட்ட போறவன் யாரோ பாவம். கடவுளே, இந்த பிரச்சனை சீக்கிரம் முடியணும். நாளைக்கு நம்ம ஊர் கோயில்ல தான் கல்யாணம் வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் வந்து மாயாவை ஆசீர்வாதம் பண்ணணும். அதுக்கு தான் முறைப்படி நான் அழைக்க வந்திருக்கேன். ஏய், இத பார் கிஷோர், உன் பொண்ணு கல்யாணத்தை எங்கேயோ வச்சுக்கோ, எப்பயோ வச்சுக்கோ, எப்படியோ நடத்திக்கோ. ஆனா எங்களை அதுக்கு கூப்பிடாத. சொந்த பந்தம்லாம் காதல் கல்யாணம் நீ என்னைக்கு முடிவெடுத்தியோ அப்பவே முடிஞ்சு போச்சு. எங்களை கூப்பிடாத. பழைய கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு அப்படிலாம் பேசாதீங்க. என்ன இருந்தாலும் மாயா இந்த வீட்டு பொண்ணு. அது இப்ப இல்ல. சரி, இந்த வீட்டுல இவ்வளவு நாள் இருந்த விருந்தாளி அப்படின்னு நினைச்சு ஆசீர்வாதம் பண்ண வரலாம்ல. நீ பண்ண அதே தப்ப இப்ப ஓம் பொண்ணும் பண்றா. அதுக்கு எங்களை சாட்சியா கூப்பிடுறியா? அது தப்பா சரியான்னு அதுக்குள்ள நான் போக விரும்புறேன். உறவுங்கிறத தாண்டி மாயா இந்த வீட்டுல கொஞ்ச நாள் இருந்திருக்கா. அவ ஆசைப்படுறா. அந்த ஆசைக்காக உங்க எல்லாரையும் கல்யாணத்துக்கு கூப்பிடுறா. அவ ஆசையில ஒரு ஆசைதான் நிறைவேறும். அதான் காதல் ஆசை நிறைவேற போகுது இல்ல. அப்புறம் என்ன? நீ கூப்பிட்டாலும் இந்த வீட்ல இருந்து ஒருத்தரும் அந்த கல்யாணத்துக்கு வரமாட்டோம்.
வணக்கம் ஐயா. ம் வணக்கம். ஐயா, இந்த ஊர்ல எந்த கல்யாணம் நடந்தாலும் ஊர் பஞ்சாயத்து தலைவரா உங்களை அழைக்கிறது தான் முறை. அதனாலதான் வந்திருக்கோம். ஊர் கோயில்ல நடக்கிற எல்லா கல்யாணமும் உங்க தலைமையில தான் நடக்கும். உங்க வீட்ல இருந்து தான் முதல் சீரே வரும். அதனால ஊர் கோயில்ல நடக்கிற கல்யாணத்துக்கு வந்து சிறப்பு செய்யணும்யா. இப்போ வர முடியாதுன்னு சொல்லுங்க. ஊர் தலைவரா நீங்க இந்த கல்யாணத்துக்கு வந்துதானே ஆகணும். ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர் உங்க உறவுக்காரரா இருந்து இந்த கல்யாணத்துக்கு அழைச்சா அதுக்கு நீங்க வர்றதும் வராததும் உங்க இஷ்டம். ஆனா இவரு உங்களை இந்த ஊருக்காரரா அழைக்கிறாரு. அதுக்கு நீங்க கண்டிப்பா வந்தாகணுங்க ஐயா. என் பொண்ணுக்காக எனக்கு வேற வழி தெரியல. என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். பஞ்சாயத்து தலைவரா வந்து உங்க தலைமையில தான் அவளோட கல்யாணம் நடக்கணும். நீங்க நாளைக்கு கண்டிப்பா வரணும்னு கேட்டுக்கிறேன். நீங்களும் குடும்பமா எல்லாரும் வரணும். திட்டம் போட்டு கல்யாணத்துக்கு வர வைக்க பாக்குறியா? ஐயா வாங்கிக்கங்க ஐயா. ஐயா ஐயா, கரெக்டா வாங்கிக்கோங்க. வாங்கிக்கங்க ஐயா. வாங்கிக்கோங்க. வாங்கிக்கங்க ஐயா. ஜானகி, ரொம்ப சந்தோஷங்க. மறக்காம எல்லாரும் வந்து என் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க. நல்லது இருக்கட்டுங்க. வாங்க அது எங்களோட கடமைங்க. ஐயா, ஐயா. நாங்க அப்ப உத்தரவு நாங்க வாங்கிக்கிறோம் வாங்கிக்கிறோம். ஐயா. சரிங்க. கல்யாண வேலை நிறைய இருக்கு. நான் போய் அதை பார்க்கணும். வரேன். தனா, என்ன தனா, வீட்ல இருக்கிறவங்க மாதிரி நீயும் என் மேல கோவமா இருக்கியா என்ன? ஏன் கோவமும் வீட்ல இருக்கிறவங்க கோவமும் ஒண்ணு கிடையாது. இல்ல தனா, அது வந்து நீ என்கிட்ட எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம். நான் உன்கிட்ட பேச தயாரா இல்ல. நானும் 2 நாளா உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருக்க. நீயும் என்கிட்ட பேசுவேன்னு பார்த்தேன், பேசல. நான் பேசிட்டு தானே இருக்கேன். நான் கார்த்திகை லவ் பண்றேன்னு உனக்கு தெரிஞ்சப்போ ஏன் முன்னாடியே சொல்லலன்னு நீ அப்படி கோச்சுக்கிட்ட. ஆனா நீ எனக்கு தெரியாம எவனோ ஒருத்தனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்க. அவன் யாரு எவருன்னு நீ சொல்லல. எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு தெரியாம நீ எந்த கேப்ல லவ் பண்ண? நான் எப்படி இத மிஸ் பண்ண? என்ன சீனு மாமா, நீயும் அமைதியா இருக்க? நம்ம கிட்ட சொல்லாம இவ யார லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நீ கேளு மாமா. அது தனா, அது வந்து சீனு மாமாவையும் என்னையும் தவிர நீ வேற யாருக்கிட்டயுமே அதிகமா பேசினது கூட கிடையாது.
அப்புறம் யாரா இருக்கும்? சொல்லு, யார் அந்த பையன்? நம்ம காலேஜ் பையனா? நம்ம கிளாஸ்ல ஒருத்தனா? ஓ, ஐயோ, அந்த புவனேஸ்வரி வீட்ல இருப்பானே அவனா? ஏ, சார்ஜர் கொடுத்தவனை எல்லாம் லவ் பண்ண நான் என்ன முட்டாளா? அப்ப யாரா இருக்கும்? நீ அதிகமா பேசுறது பழகுறதெல்லாம் எங்க 2 பேரு கூட தான். அப்படி பார்த்தா நீ சீனு மாமாவை தான் லவ் பண்ணிருக்கணும். ஆனா அதுவும் முடியாதே. அவருக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சுன்னு உனக்கு தெரியும். வேற யாரா இருக்கும்? சொல்லு மாயா. உள்ளூர் மாப்பிள்ளன்னு வேற சித்தப்பா சொல்றாரு. இங்க பாரு, நீ என்ன தங்கச்சியா நினைக்கிறது உண்மையா இருந்தா சொல்லு. இல்ல நான் அமெரிக்காக்காரி, எனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நினைச்சா சொல்லாத. நான் உன்னை என் தங்கச்சியா நினைக்கிறதுனாலதான் என்னால அவன் யாருன்னு சொல்ல முடியல. இது என்ன புது கதையா இருக்கு? ஆமா, இந்த கல்யாணத்துல சில பிரச்சனைங்க இருக்கு. நான் அன்னைக்கு சொன்னதுதான், இந்த வீட்டுக்கு எதிரா நான் ஒரு விஷயம் பண்ணா என்ன மன்னிச்சிருவாங்க, இல்ல இவ கேட்க மாட்டான்னு விட்டுடுவாங்க. ஆனா நீ ஏதாவது தப்பு பண்ணன்னு தெரிஞ்சா அவங்க உடைஞ்சு போயிடுவாங்க. ஆமா தனா, உனக்கு என் காதலை பத்தி தெரிஞ்சிருக்கு, கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சா பிரச்சனை உன் பக்கம் திரும்பும். அதனால இது முடியற வரைக்கும் அவங்கள மாதிரியே உனக்கும் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. மாயா, மாமா, அவ என்ன மாமா சொல்றது? அந்த பையன் யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க மாமா. சரி சரி, நான் கண்டுபிடிச்சிடுறேன். நம்ம கூடவே இருந்து நம்மளையே அவ ஏமாத்திக்கிட்டு இருக்கா. நம்ம யாருன்னு அவளுக்கு காட்டுவோம். கண்டுபிடிக்கணும். என்ன நானே கண்டுபிடிக்கணுமா? வாங்க மாப்பிள்ள சார். மாப்பிள்ள யாருன்னு வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப ஹாயா வரீங்க. டாட், ஜஸ்ட் சில்மா. நான் என் மாப்பிள்ள கூட விளையாடக்கூடாதா? என்ன மாப்பிள்ள? எல்லாம் ஓகே தான் மாமா. கொஞ்சம் அவசரப்படுறீங்களோன்னு தோணுது. என்ன சொல்றீங்க? இந்த கல்யாணம் தான் மாமா நாளைக்கு நடக்க போகுதுன்னு நினைச்சாலே எனக்கு டென்ஷனா இருக்கு மாமா. இதுவே ரொம்ப லேட்டு. நான் அவசரப்படுறது எனக்காக இல்ல, உங்க 2 பேருக்காக தான். நான் மட்டும் பொறுமையா இருந்தேன்னா உங்களுக்கும் சாருவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அப்புறம் நிறைய பிரச்சனையை நாம சந்திக்க வேண்டியது வரும். பரவாயில்லையா? இல்ல, நானும் முதல்ல கொஞ்சம் யோசிச்சேன் சீனு. ஆனா அப்பா சொல்றது ஒரு விதத்துல சரிதான். நீங்களும் மாயாவும் விரும்புறீங்க. உங்களை சேர்த்து வைக்க தான் இந்த கல்யாணத்தை நான் இப்போ அவசரமா நடத்த வேண்டியது இருக்கு. நியாயப்படி பார்த்தா நீங்க தான் வீட்டுல பேசி சாருவுக்கும் உங்களுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்தி உங்க காதலை பத்தி சொல்லி சம்மதம் வாங்கியிருக்கணும். ஆனா நீங்க எல்லா ஏற்பாடையும் பண்ண பிறகு அவசரப்படுறேன்னு சொல்றீங்க. ஏற்கனவே இந்த குடும்பத்துல எனக்கு கெட்ட பேரு, இப்போ 2 மடங்கு கெட்ட பேரு. ஆனா பரவாயில்ல, என் பொண்ணோட சந்தோஷத்துக்காக நான் அதை தாங்கிக்கிறேன். ஆனா நீங்க எங்க கூட இருந்து கான்ஃபிடென்ட்டா பேசணும். ஆனா நீங்க இப்போ பேக் அடிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சாரி. என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா செய்யறேன். தட்ஸ் மை பாய். நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். என்ன மீறி என் பொண்ணு எதுவும் பண்ண மாட்டா. ஆனா நீங்க எக்காரணத்தை கொண்டும் இந்த கல்யாணத்துல இருந்து பின்வாங்க கூடாது.
நிச்சயமா நான் பின்வாங்க மாட்டேன். ம். நான் மாயாவை நேசிக்கிறது உண்மை. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? என்ன தடை வந்தாலும் நான் மாயா கழுத்துல தாலி கட்டுவேன். அவ தான் என் பொண்டாட்டி. அவளை நான் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த கல்யாணம் யாருக்கும் சொல்லாம பண்ண போறேன்னு ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான் இருக்கு. அதை தாண்டி பயம் இருந்தாலும், நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் மாமா எங்களை ஏத்துப்பாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா ஏத்துப்பாரு. நடந்தா சந்தோஷம்தான். நான் பார்த்த வரைக்கும் ரகுராம் ரொம்ப பிடிவாதக்காரர். பாப்போம் உங்க விஷயத்துல உங்க நம்பிக்கை ஜெயிக்குதானே. நிச்சயமா நடக்கும் மாமா. சரி சரி, பேசுனது போதும். யாராவது வந்துட போறாங்க. பி கேர்ஃபுல் சீனு. நாளைக்கு நீ மாயா கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் யாருக்கும் நீதான் மாப்பிள்ளன்னு தெரியவே கூடாது. ஏய் சீனு, எங்க கிளம்பிட்ட? எங்க திடீர்னு கிளம்பிட்ட? என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி பொள்ளாச்சி ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் மாமா. சரி, போயிட்டு வா. டேய், அவனை அடிச்சு தூக்குடா. என் பொண்ணோட வாழ்க்கையில மண்ணள்ளி போட பாக்குறியா?